ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பர் டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அதிரசம் ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி இல்லை பொன்னி பச்சரிசி இல்லைனா ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலும் இந்த அதிரசம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதை இப்போது வெயில் இல்லாமல் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஆற வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அரிசி கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உங்களோட கையால் அழுத்தி பாருங்கள். உங்களுக்கு அரிசி அங்கங்கே ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம அதிரச மாவை அரைச்சி எடுத்துடணும். நீங்கள் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அதிரசத்துக்கு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலையே கூட நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசி 1 கிலோ அளவு இருக்கு இல்லையா, அதனால ஒரு 2-3 பேட்சாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சல்லடையில் இருக்கிற ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த சல்லடை யூஸ் பண்ணி இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால் சலிக்கும் போது நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி உடச்சி விட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த அரிசி பாருங்கள் குருணையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாவை நம்ம 2வது பேட்ச் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு முறை சேர்கிற கப்பையுமே 2வது முறை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மொத்தமாகவே 1 கிலோ அரிசியையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மொத்தமாக நான் அரைச்சதுக்கப்புறமா இவ்வளோ தான் எனக்கு கப்பி மிஞ்சி இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு அதிரசத்துக்கு ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த ஈரப்பதம் காஞ்சு போயிடக்கூடாது. அதனால் உங்களோட கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஈரம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நம்ம பாகு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர வரைக்குமே இந்த ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மூடி போட்டு கவர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் பாகு ரெடியாகிற வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அடுத்தது நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 3/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு பாகு வெல்லம்னு கேட்டாலே கிடைக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மண்டை வெல்லம் இல்லை உருண்டை வெல்லம்னு கிடைக்கும், அது யூஸ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டும் கலரும் நல்லா கிடைக்கும். வெல்லத்தை நல்லா பொடிச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட வெல்லம் சுத்தமான வெல்லம் அப்படின்னா நீங்கள் கரைச்சிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலான வெல்லம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதிரசம் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த பாகு தான். பாகு சரியாக வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு ஊற்றி பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நிற்காமல் கரைஞ்சி போயிடுது. இப்போ பதம் கரெக்டாக இல்லை. திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு.
இப்போ நம்ம திரும்பவும் அதே மாதிரி பவுலில் தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு விட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சி போகாமல் நல்லா உருட்டி எடுக்க வருது பாருங்கள். இது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தக்காளி பழம் வந்து நொழு நொழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சாஃப்டான பாலாக இருக்குது. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ இதில் ஒரு 10 ஏலக்காயில் உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரண்டியோட பின்பகுதி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே பாகு சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இதோட கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஊறும்போது அப்போ தான் சரியாக வரும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த அதிரசத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 1/4 கப்பில் பாதி அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போது வந்து அதிரசம் நல்ல சாஃப்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது கூட அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட போகாமல் நல்ல வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் மேலே வந்து ஒரு வெள்ளை துணி மட்டும் போட்டு ஆற விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். மூடி போட்டுறாதீங்க, அப்புறம் அந்த வேர்வை தண்ணி பட்டு வீணாக போயிடும். அதனால மேலே வெள்ளை துணி மட்டும் போட்டு ஆற விட்டுக்கோங்க. இது இப்போ சுத்தமாக ஆறிடுச்சு பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வேறு ஒரு சம்பட்டத்திலையோ இல்லை மூடி போட்ட பாக்ஸ்லேயோ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மாற்றி எடுத்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு, இது மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து மேலே தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதாவது காற்று எதுவுமே போயிடக்கூடாது, அந்த மாதிரி டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு வந்து நம்மளுக்கு காயாமல் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு 24 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறும்போது தான் நம்மளுக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 நாள் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா 1 நாளாவது ஊற வச்சுக்கணும். இப்போ நான் 1 நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு. மாவை வந்து நல்லா அடியிலேருந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மேலே நல்லா சாஃப்டாகவும் அடியில் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். சப்போஸ் இந்த மாவு வந்து உங்களுக்கு இன்னமுமே தண்ணியாக இருக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல நைஸான அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது மாவு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, ஒன்றும் ஆகாது, கரெக்டாக பதம் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கவர் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. ஷேப் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு மூடியோட பின்பகுதியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவில் இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிரசம் பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக அதிரசம் மாதிரியே தட்டி உள்ளே போட்டு பாருங்கள். போட்ட உடனே இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தது அப்படின்னா அது கரெக்டான பதத்தில் இருக்குன்னு. இப்போ நம்ம நார்மலான அதிரசத்தை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கணும். நீங்கள் அதிரசத்தை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்லேயே இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பலாக வரும். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அதிரசத்தை ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து ஹார்டாயிடும். அதனால் ஒரு அதிரசத்துக்கு மேக்ஸிமம் 1-2 நிமிஷம் வேக விட்டோம்னாலே போதும், கரெக்டாக வெந்து வந்துடும். அதே மாதிரி 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் அந்த சூட்டுக்கு அது வெந்து வரும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அதிரசம் ஒன்றா செஞ்சுட்டு நீங்கள் தனித்தனியாக ஆற விடணும். ஒன்று மேலே ஒன்று சூட்டோடு வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான அதிரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.